திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு புதிய போக்குவரத்து சட்டங்களை அமலாக்க எதிர்ப்பு கார் வியாபாரிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய ஆணையர் வெளியிடப்பட்ட அரசாணையின்படி ஆவணம் ஒழுங்குபடுத்தும் பணிகளுக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வாகன வணிகர்களால் வழங்கப்படும் ஆவணங்களை பணி முடித்து அதன் உரிமையாளர்களுக்கு தபாலில் அனுப்பும் நடைமுறையை நீக்குவது, 1989 சட்டப்பிரிவு 430 படி கடன் பதிவு நீக்குதல், பெயர் மாற்றம் போன்ற பணிகளுக்காக வாகன வணிகர்களால் வழங்கப்படும் ஆவணங்களை உரிமையாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கொண்டு வருபவரிடம் ஒப்படைக்கும் பழைய நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். வாகன வணிகர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஆவணங்களின் அலுவலக பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்க வேண்டும். மாநில அளவில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் போதிய அதிகாரிகளும் அலுவலக பணியாளர்களும் இல்லாததால் ஸ்மார்ட் கார்டு தட்டுப்பாடுமே காரணம். எனவே அரசு இதை கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும். சிறு குறு வாகன வணிகர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழைய வாகனங்கள் விற்பனையாளர்கள் சான்று நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதை வாகன வணிகர்கள் பெறுவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். 50% பேர் கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்வதால் அதிகபட்ச வருமானம் மத்திய அரசு ஆண்டு வருமான உச்சவரம்பில் 50 விழுக்காடும் கீழ்தான் உள்ளது. இந்நிலையில் விற்பனையாளர் சான்று பெற GST எண் கட்டாயம் என்பதால் விற்பனையாளர் சான்று எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வாகனங்கள் விற்பனையாளர்கள் சான்று பெற GST எண் தேவை என்ற விதியை நீக்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாகவும் சிறு குறு வாகன வணிகர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசால் கொண்டு வரப்படும் புதிய போக்குவரத்து சட்டங்களை மாநில வட்டார போக்குவரத்து துறை அலுவலகங்களில் அமல்படுத்துவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து கண்காணிப்பாளர் இளம்சரிநாதனிடம் மனு அளித்தனர். இதில் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல கூட்டமைப்பு செயலாளர் N. வாசுதேவன், பொருளாளர் S. சீதாராமன், இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் முருகேசன், செயலாளர் சோமநாத், பொருளாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வியாபாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். மனித உறுதி ETV செய்திகளுக்காக தலைமை நிருபர் திருப்பூர் சதீஷ்குமார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். கல்வி வயம் ஆன பின்பு ஏறிந்த தாமதம் ஏறிட்ட தாமதம் ரத்து செய். புதிய போக்குவரத்து சட்டத்தாலே வாகன வணிகர்களுக்காக விரைவு பலத்து ஆவண பணிகளை விரைவுபடுத்து